இரத்த காயங்களுடன் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மிகிந்தலை புதுக்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான விசாரணைகளை மிகிந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான இளைஞர் ஒருவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கலிப்போவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொழும்பு கிகவெல பகுதியில் கடந்த 22ஆம் தேதி முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் முச்சக்கர வண்டியை இலக்கு வைத்து கைத்துப்பாக்கியால் 3 தடவைகள் சுட்டுவிட்டு தப்பியோடியுள்ளனர். இந்த தாக்குதலில் இளைஞரின் வலது கை மற்றும் வயிற்று பகுதியில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞர் தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் அபிஸ்கா என்ற போதைப்பொருள் கடத்தல்காரரின் நெருங்கிய நண்பர் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய 29,539 பேர் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களில் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 179 பேரும் திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 88 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய 322 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 36 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4,414 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 29ஆம் தேதி முதல் நாட்டின் மீது கிழக்கு திசையிலிருந்து வீசும் அலைவடிவ காற்றோட்டம் வலுப்பெறவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த மாற்றத்தின் காரணமாக எதிர்வரும் சில நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யும் நிலைமை அதிகரிக்கும் என வெளியிடப்பட்டுள்ள விசேட வானிலை அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை தாக்கம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வானிலை திணைக்களம் வெளியிடும் மேலதிக முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை கவனமாக பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. களுத்துறையில் கொத்து ரொட்டி சாப்பிட்ட இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொத்து ரொட்டி சாப்பிட்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் 24ஆம் தேதி இரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் 25ஆம் தேதி அதிகாலை உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தில் கலப்பத்த பட்டகொட பகுதியை சேர்ந்த 35 வயதுடைய திருமணமாகாத மகேஷ் சஞ்சீவ் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார்.